தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமா இன்னைக்கு ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங்ல முருகப்பா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல வந்துட்டு இன்னைக்கு பிளேஸ் ஆயிருக்காங்க எல்லாரும். ஸோ இதோடைய துவக்கம் எப்படி ஆரம்பித்ததுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமா நடந்த வேலைவாய்ப்பு முகாம்ல எல்லாரும் பங்கெடுத்து அதன் மூலமா அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்ததுனால தான் இது ஆரம்பித்தது. டிஎன் ஸ்கில் மூலமா முருகப்பா கம்பெனியில் பிளேஸ் ஆகி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா பிரகாஷ் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. சொல்லுங்க. என்னோட நேம் ஜி பிரகாஷ், கள்ளக்குறிச்சி மாவட்டம், கல்வராயன் ஹில்ஸு. நான் இந்த முகாம் போட்டது எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. நான் வீட்டில் சும்மா விவசாயம் பண்ணிவிட்டு மாடு பால் கறந்து இந்த மாதிரி விவசாயம் பண்ணிவிட்டு அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் பிஎஸ் அக்ரி முடிச்சிருக்கேன். இதை பற்றி இந்த டெவலப்மெண்ட்டு எனக்கு இதெல்லாம் இந்த தமிழர் ஸ்கில் மூலிமா வந்தது எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு ஃபாரஸ்ட்டு கார்டு எனக்கு ரொம்ப பழக்கம். கார்டு மூலிமா எனக்கு ஒரு முகாம் இருக்குதுன்றது எனக்கு என் மொபைலுக்கு ஃபோன் பண்ணி இதேமாதிரி கரும்புந்துறையில் முகாம் போட்டிருக்காங்க, அங்கே போய் நீ பாருப்பா. அங்கே போய் எனக்கு அந்த இடத்துல எனக்கு எதுவுமே தெரியல. அங்கே உள்ளே போனோடனே அப்ளிகேஷனை என்னுடைய இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. டாக்குமெண்ட்ஸ் கேட்டு எல்லாம் நிரப்பி கொடுத்தேன். ஃபார்மெல்லாம் நிரப்பி கொடுத்து என்ன எடுக்கிறதுன்னு தெரியல. அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஏசி டெக்னீஷியனாக விருப்பம் இருக்கான்னு கேட்டாங்க அங்கே உள்ள ஸ்டாஃபு. எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் நல்லா பிளேஸ்மெண்ட் வாங்கி அவங்களே கொடுத்துறேன்னு அதுவும் ஒரு இது சொன்னாங்க. இங்கேருந்தே போகும்போதே சேலரியோடு தான் நீங்கள் போவீங்க அந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் முடித்து எனக்கு பிளேஸ்மெண்ட்டு ஒரு 2-3 இடத்துல சொன்னாங்க. அந்த இடமெல்லாம் எனக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் நான் மயிலாடுதுறையில் வேர்ஃபுல்லாக கூப்பிட்டாங்க. அங்கே போய் அந்த இடமும் பார்த்தேன். அந்த இடமும் ஓரளவுக்கு எனக்கு செட் ஆகாதனால நான் மறுபடியும் இந்த டிஐயில் உள்ள ஸ்டாஃப் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வேக்கன்சி இருக்குது அந்த மாதிரி சொன்னாங்க. அவங்க வேலையும் நல்ல வேலையாக தான் வாங்கி கொடுத்துருக்காங்க, பிளேஸ்மெண்ட்டும். இப்போ நான் டிஐ மூலிமா நல்ல ஒரு ஜாப்பில் வந்து இருக்கிறேன். குறுகிய கால திறன் பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறமா வேலை கிடச்சி இன்னைக்கு வந்து உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஜாப்பில் இருக்கிறது எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா வந்து வீட்டுக்கு வராமல் நீ இங்கே இருந்து இருக்கிற சம்பளத்தில் நீ சாப்பிட்டுட்டு எதுவுமே கொடுக்காம இருந்தாலும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி எனக்கு சொன்னார். நீ நல்லா இருந்தால் போதும் அந்த மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி வேலை இல்லாமல் பசங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. என்னுடைய அறிவுறுத்தல் படி நான் போய் சொல்லியிருந்தேன். அதை பற்றி யாரும் எடுத்துக்கல. இதுக்கு மேலே சொல்லி படிச்சுட்டு வீட்டில் இருக்கிற பசங்களை எல்லாத்துக்கும் சொல்லுவோம். இந்த திறன் மேம்பாட்டு மையத்தில் வந்து நல்லா பயிற்சி பெற்று நல்லா வேலைக்கு போகணும். அடுத்து நீங்கள் சொல்லுங்கள். என் பேர் வந்து சந்தீப். நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வரேன். இங்கே திண்டுக்கல்லில் வச்சு எங்களுக்கு ஒரு முகாம் போட்டிருந்தாங்க, வேலைவாய்ப்பு முகாம்னு. அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். கன்னியாகுமரியிலேருந்து எங்கள் ஊரில் உள்ள டீச்சர் தான் எங்களுக்கு வந்து அப்படி சொன்னாங்க, இப்படி ஒரு முகாம் நடக்குதுன்னு. நான் அப்படி தான் அங்கே போயிருந்தேன். போனப்போ எனக்கு எந்த வேலை போகணும் எப்படி போகணுன்னு தெரியாது. 3-4 கம்பெனி அங்கே வந்திருந்தாங்க. சென்னை, கோயம்புத்தூர் அப்படி எல்லா கம்பெனிலேருந்து வந்திருந்தாங்க. அப்போ தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. நாங்கள் ஒரு 4 பேர் ஆகிட்டு போயிருந்தோங்க. அப்படி தான் டிஐ முருகப்பா குரூப்பில் சேர்ந்தோம். அவங்க ஒரு வாரத்தில் கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி ஒரு வாரம் முடிஞ்ச அப்புறம் அவங்க கூப்பிட்டாங்க எங்களை. நாங்களும் போனோம். இங்கே வந்து ட்ரெயினில் இறங்கி கொஞ்சம் நேரம் சுற்றினோம். எங்கே போகணுன்னு என்ன தெரியாது. அப்போ அவங்க லொக்கேஷன்லாம் சென்ட் பண்ணி எங்களை அங்கே கூப்பிட்டுட்டு போனாங்க. நாங்களும் அங்கே போய் என்ட்ரி எல்லாம் போட்டு உள்ளே போனோம். அங்கே போனப்போ நாங்கள் ஃபோர்க் லிஃப்ட்டு தான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். அது கிடைக்காது, 4 வீலர் லைசன்ஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா நீங்கள் 4 வீலர் படிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நாங்களும் சரி படிக்கிறோன்னு சொல்லிட்டோம். அப்படி தான் 4 வீலர் இப்போ படிச்சிட்டோம். அவங்களே ஃப்ரீயாக சாப்பாடு, ஹாஸ்டல் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு 2 மாதம் எங்கள் சாரெல்லாம் நல்லா என்ன தெரியலையோ எல்லாம் அவங்களா சொல்லி கொடுப்பாங்க. எது புரியலை இருந்தாலும் நாங்கள் போய் கேட்டோன்னா உடனே சொல்லி தருவாங்க. அப்படி கோபமாக ஒன்றும் பட மாட்டாங்க, நல்லா சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10-15 கம்பெனிக்கு மேலே எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர்லாம் வந்துருந்து. நாங்கள் ஒரு 3 கம்பெனி சூஸ் பண்ண சொன்னாங்க. நாங்களும் 3 கம்பெனி சூஸ் பண்ணிட்டோம். இப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் நான் கம்பெனி ஜாயின் பண்ணியிருக்கேன். த்ரூ அவுட் இந்த ஜேர்னியில், இந்த ஷார்ட் டேர்ம் ஸ்கில் ட்ரைனிங்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரியாமல் இருந்திருக்கோம். ஸோ மேற்கொண்டு நீங்கள் அந்த ட்ரைனிங் சேர்ந்ததுக்கப்புறமா உங்களுக்கு புதுசாக நீங்கள் கற்றுருப்பீங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 4 வீலர் ட்ரைனிங் அண்டு மேற்கொண்டு நீங்கள் டெக்னிக்கலாக எவ்வளோ விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க? நான் இங்கே வந்து 4 வீலர் டெக்னீஷியன் தான் எடுத்து படித்தேன். அதில் வந்து 4 வீலர்
டயர் ஊற எவ்வளோ எப்படின்னு எனக்கு தெரியாத இருந்தது. அதெல்லாம் ஓர நாள் வாரத்தில் வெள்ளி சனி எங்களுக்கு வெளியில் ஒரு அப்படின்னா ஒரு கம்பெனியில் எங்களை விடுவாங்க, ட்ரைனிங்குக்கு விடுவாங்க. அங்கேருந்து கம்பெனிலேருந்து விடுவாங்க. அங்கே போய் தான் நாங்கள் எங்கள் கிளட்ச் பிளைட்டு மாட்டுறது, ஆயில் ஃபில்ட்ரு மாட்டுறது, இன்ஜின் எப்படி இன்ஜினோட ப்ரப்பஸு அதோட வேலை எப்படி எல்லாம் இருக்கும்னு அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் படித்ததில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் கூட இருக்கிறவங்ககிட்ட நான் அதுதான் சொல்கிறேன், இப்படி ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள், படித்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதுன்னா நல்ல வேலை அவங்க வாங்கி கொடுப்பாங்க. அடுத்து பெருமாள் நம்மளுக்காக வந்திருக்காரு, சொல்லுங்கள். என்னோடய பேர் வந்து பெருமாள். நான் வந்து சேலம் மாவட்டத்தில் வரேன். நான் வந்து 12th தான் முடிச்சிருக்கேன். நான் வீட்டில் வந்து சும்மா இருந்தேன். அப்போ வந்து எங்கள் ஊர் சார் மூலமாக எனக்கு தமிழ்நாடு பழங்குடி நலத்துறை மூலமாக எனக்கு ஒரு மீட்டிங் மாதிரி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போய் நான் கலந்துக்கிட்ட பிறகு அம்மேரி ஃபார்ம் டாக்குமெண்ட்டெல்லாம் கேட்டாங்க. டாக்குமெண்ட்லாம் ஃபில் பண்ணி கொடுத்த பிறகு ஒரு 10 days கழித்து அவங்க கால் பண்ணாங்க. கால் பண்ண பிறகு அப்புறம் சென்னை வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க லொக்கேஷன் அனுப்புனாங்க. அப்புறம் லொக்கேஷன் வந்த பிறகு அங்கே வந்து இந்தந்த கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் அதை எடுத்துங்கன்னு சொன்னாங்க. அங்கே வந்து நான் 2 wheeler டெக்னீஷியன் எடுத்தேன். அங்கே வந்து ஃப்ரீயாக அக்காமடேஷனெல்லாம் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. ஃபுட்டு ரூம்லேருந்து எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க. பண்ணி கொடுத்து எல்லாமே பைக்கில் சம்மந்தமான எல்லா பார்ட்ஸும் எப்படி ஒர்க் ஆகுது, ஜென்ரல் சர்வீஸு, வாட்டர் சர்வீஸு எல்லாமே சொல்லிக் கொடுத்து ஒரு ஃப்ரெண்டாக எல்லாமே நல்லா சொல்லிக் கொடுத்து அப்புறம் வேலைவாய்ப்புமே இப்போ ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு வேலைவாய்ப்பு கிடச்சிருச்சு. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாடு பழங்குடி நலத்துறைக்கு மிகவும் நன்றி. தமிழ்நாடு பழங்குடியின நலத்துறை மூலமாக டிஎன் ஸ்கில், இதனால் ஷார்ட் டேர்ம் ஸ்கில் ட்ரைனிங்கில் இன்றைக்கி பெருமாள் வந்து ரொம்ப பெருமையாக வந்து எனக்கு வேலை கிடச்சிருக்கு அப்படிங்கிற சந்தோஷத்தை ஷேர் பண்ணுறாரு. ப்ளஸ் உங்கள் அப்பா அம்மா இதை நினச்சி எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க? அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் வீட்டில் வந்து 12th முடிச்சுட்டு ஒரு 4 வருஷமாக சும்மா தான் வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இந்த காட்டில் விவசாயம் பண்ணிவிட்டு வெளியில் வேலைக்கு போயிட்டு கூலி வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமேட்டுக்கு இந்த கவர்மெண்ட் மூலமாக எனக்கு வேலை கிடச்சதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவங்க. இதே மாதிரி நான் வந்து இங்கே ட்ரைனிங் எடுத்து டிஐயில் 2 மாதம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நிறைய பேர் வந்து இங்கே படித்து ட்ரைனிங் ஆகி ஒரு நல்ல வேலைவாய்ப்புக்கு போகணும், நல்ல ஒரு சம்பளம் வாங்கணுன்றது கேட்டுக்கிறேன். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தில் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் இன்னைக்கு வந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுடைய ஒரு எடுத்துக்காட்டாக இன்னைக்கு வந்து நம்ம கூட அஜித் வந்திருக்காரு. சொல்லுங்கள். என் பேர் அஜித்து. நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வரேன். டிப்ளமோ ட்ரிபிள் முடிச்சிருக்கேன். படிச்சுட்டு 5 வருஷமாக வேலை இல்லாமல் சுற்றிட்டு தான் இருந்தேன். ஊரில் உள்ள வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் எங்கள் ஒரு டீச்சர் சொன்னாங்க, இந்த மாதிரி திண்டுக்கல்லில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு மையத்தில் மீட்டிங் நடக்குது, போய் அட்டன் பண்ணி பாரு, உனக்கு பிடிச்ச வேலையை அவங்களே சொல்லுவாங்க. அப்படியே போய் என் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்து அட்டன் பண்ணிட்டேன். அவங்க ஒரு வாரத்தில் கூப்பிட்றாங்கன்னு சொன்னாங்க. ஒரு வாரத்துலேயும் ஃபோன் வந்துருச்சு. இந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கு, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் வருது, என்னை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லும் போது அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க? எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னப்போ அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் ஊர்லேயே வேலை பார்த்துட்டு சம்பளம் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன். இப்போ சம்பளம் வாங்குகிறேன். அந்த மாதிரி சொன்னப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உங்களை போல் கிராமப்புறத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லோரும் வாங்க, இந்த திறன் மேம்பாட்டு மையத்தில் கற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு பிடிச்ச வேலையை பார்க்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம், நீங்களும் வாழ்க்கையில் முன்னேறலாம். இந்த மாதிரி திறன் பயிற்சியின் மூலமாக உங்களுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த கவர்மெண்ட் மூலமாக வந்ததுனால பயிற்சியும் கிடச்சிருச்சு, நல்ல இடத்துல வேலையும் கிடச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த விட இப்போ நல்ல ஸ்கில்லும் கிடச்சிருச்சு. இதை பயன்படுத்தி மேலே போய் எங்கள் அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நம்பிக்கை இருக்குது. இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்ததுக்கு அப்புறமா நான் என்ன ஆகணும், நான் என்ன படிக்கணும் அப்படின்னு இருக்கிற நிறைய மாணவர்களுக்கு மத்தியில் படிக்க முடியல, மேற்கொண்டு என்னால் படிக்க போக முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமை நிறைய பேருக்கு இருக்குது. அதில் இன்னைக்கு ஒரு மாணவனா இன்னைக்கு அரவிந்த் நம்ம கூட இருக்காரு. சொல்லுங்கள். என் பேர் பி அரவிந்த். நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலேருந்து வரேன். நான் 10th முடிச்சிருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நான் பசங்க கூட சேர்ந்து ஊர்த்த சும்மா 2 வருஷமாக சுற்றிட்டு தான் கட்டேன். அப்புறமா வேலை வாய்ப்பு முகாம் கருந்தாரில் வச்சுருந்தாங்க. நாங்கள் போய் கலந்துக்கிட்டு
ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி தந்தேன். அப்போ தான் 10 நாள் கழிச்சுட்டு அவங்களே ஃபோன் பண்ணாங்க, சென்னைக்கு வாப்பா அப்படின்ட்டு லொக்கேஷன் எல்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க. நான் அங்கே வந்தேன். அப்போ என்ன கோச் வேணும் அப்படின்னு கேட்டேன். 2 வீலர் கோச் வேணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். நான் 2 வீலர் கோச் 3 மாதம் படித்தேன். நல்லா சொல்லி தந்தாங்க. ஹாஸ்டலு, ரூம்பு, சாப்பாடு எல்லாம் நல்லா இருந்துச்சு. 3 மாதத்தில் ஓஜிடி ஒரு வாரத்தில் 3 நாள் அனுப்பிச்சி விடுவாங்க. அங்கே போய் ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு எப்படி மாற்றணும் அது போல் எல்லாம் சொல்லி தந்தாங்க. அப்புறமே 3 மாதம் முடிச்சோடனே அவங்களே வேலைக்கும் ஜாயின் பண்ணி விட்டாங்க. அடுத்து நம்ம கூட இருக்கிறது பிரசாந்த். வணக்கம், என் பேர் பிரசாந்த். என்னோட நேட்டிவ் வந்து விருதாச்சலம். நான் பிஏ முடிச்சிருக்கேன். ப்ளஸ் வந்து 2 இயர்ஸ் நான் வீட்டில் சுற்றிட்டு இருந்தேன். கடைக்காலைக்கு போயிட்டு இன்னும் டெம்பரரியாக ஒர்க் பார்த்தேன். அப்போ எனக்கு வந்து ஏசி படிக்கணும்னு ஆசை. ஆனால் வந்து அப்போ அந்த டைமில் வந்து 2 இயர்ஸ் கம்ப்ளீட் தான் பண்ண முடியாது, ஃபீஸும் கட்ட முடியாது. அப்போ தான் எனக்கு இந்த டிஎன்எஸ்சிஸோட கவர்மெண்ட் தெரிஞ்சுது இந்த ஸ்கீம். அப்போ வந்து முருகப்பா டியில் வந்து இந்த மாதிரி கோர்ஸ் நடத்துறதை கேள்விப்பட்டேன். நான் விசாரித்தா அவங்க உடனே வந்து ஜாயின் பண்ணிங்கன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் கூட வேஸ்ட் பண்ணாமல் உடனே போய் ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ 2.5 மாதம் 0 காஸ்ட்டில் இப்படி ஒரு கோர்ஸ் நடத்துகிறாங்க. சாப்பாடு, ரூமு எல்லாமே ஃப்ரீ. டிரான்ஸ்போர்ட் கூட அந்த கஷ்டம் கிடையாது. பக்கத்தில் ரூம் கொடுத்தாங்க, ஈஸியாக படித்து முடிச்சிட்டோம். கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரி 2 ஆஃப் 3 இல்லை 3 மந்த் கம்ப்ளீட் ஆன உடனே ஒரு 5-6 கம்பெனிலேருந்து கால் ஆஃபர் வந்துச்சு எனக்கு. நாங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம், எல்லாருமே செலக்ட் ஆனோம். பட் அவங்க கொடுத்த சேலரி பேக்கேஜ் ஒன்றும் கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு. இன்னும் சில இது கட்டுப்படி ஆகல, கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ அதில் வந்து அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து சூளைமேட்டில் எல்ஜி ஒரு கம்பெனி செட் ஆச்சு. அங்கே போனால் 18,000 சேலரியில் நான் நல்ல ஜாப் கிடச்சி ப்ளேஸ்மெண்ட் ஆகிட்டேன். அப்புறம் இதே மாதிரி என்ன மாதிரியே நிறைய படிச்சுட்டு ஐடியா இல்லாமல் வெட்டியாக சுற்றுற பசங்களுக்கு, என் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கோ என்ன சொந்தக்காரங்களுக்கோ அவங்களுக்கு இதே மாதிரி சான்ஸ் கிடச்சி அவங்களும் லைஃப்பில் முன்னேறணும் நான் எதிர்பார்க்குறேன். இப்படி சான்ஸ் க்ரியேட் பண்ண நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்டு முதலமைச்சருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். டிஎன் ஸ்கில்லின் குறுகிய கால திறன் பயிற்சியில் நீங்கள் என்னென்ன டெக்னிக்ஸை கற்றுக்கிட்டீங்க? நான் வந்து ஃபஸ்ட்லாம் ஸ்டார்டிங்கில் ஒரு சர்வீஸ்னால் ஸ்க்ரூ டிரைவர், ஸ்பேனர், இதை விட்டு எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் இந்த ஃபீல்டில் ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குது. டூல்ஸ் நேம் தெரிஞ்சுக்கிட்டேன், நிறையா ஒர்க்கோட பேசிக் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் ஏசினா அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, ஒரு ரிஃப்ரிஜரேட்டர் சைக்கிள்லாம் என்ன இல்லை தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் என்னோடய சார்லாம் வந்து கிளாஸ் டைமில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆசிரியராகவும் மற்ற நேரத்தில் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக நல்லா கேஷுவலாக பேசுவாங்க. அவங்களோட இந்த கற்றுக் கொடுக்குறது வந்து எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது, தெரிஞ்சுது. எனக்கு எந்த குறையும் இல்லை. அந்த கம்பெனியில் படிக்கும்போது நல்லா பார்த்துட்டாங்க. உங்களை மாதிரி இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்கில் ட்ரைனிங்கை நீங்கள் எப்படி சஜஸ்ட் பண்ணுவீங்க அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போது என்ன மாதிரியே சில ஐடியாவில் பசங்க வந்து ஏதோ கிடைக்கிற கோர்ஸை பண்ணிவிட்டு புஷ்ட்டு இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டு ஏதோ கிடைக்கிற சம்பளத்தை வச்சுட்டு வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இப்படி கம்பெனியில் இந்த மாதிரி கோர்ஸ் நடக்குது. அந்த கோர்ஸில் வந்து 7 கேட்டகரியில் நான் 7 கோர்ஸ்னு அவங்களுக்கு தெரியாது. இது தெரிஞ்ச மூலிமா அவங்க படித்து அதோட அப்டேட் ஆகி நல்ல சேலரிலையும் இப்போ செய்கிற சேலரியோட பிற்காலத்தில் இன்னும் நிறையா சேலரியில் ஒர்க் பண்ணுவாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு அது வேணால் அப்போ அந்த நேரத்தில் கம்மியான சேலரியாக இருந்தால் கூட ஒரு நெக்ஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸில் அவங்க இதோட பெஸ்ட்டான சேலரி அவங்களுக்கு கிடைக்கணும். இந்த ஜாபில் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கில் ட்ரைனிங் மூலமாக வந்து நீங்கள் இப்படி வேலைக்கு போனதில் உங்கள் அப்பா அம்மா எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? இப்போ எங்கள் அப்பா அம்மா வந்து ரொம்ப கூலி வேலை செய்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க எதிர்பார்க்குற விஷயம் வந்து எப்பவுமே நம்ம பட்ட கஷ்டத்தை பையன் படக்கூடாதுன்னு. ஸோ நான் இப்படி வேலையில் ஜாயின் பண்ணி படிக்க போகணும்னு தெரிஞ்சவங்க அம்மா ஃபஸ்ட்டு ஹாப்பி ஆனாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சேலரியே 18,000 சொல்லும்போது அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. எப்படி தம்பி 18,000 சொன்னோன்னே இல்லாமல் அது ஏசி ஃபீல்டு இதில் நிறைய சம்பளம் கிடைக்கும் சொன்னோன்னே, இது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமும் இன்னும் நிறையா சேலரி கிடைக்கும், மேபி 30 கூட வாங்கலாம்னு சொன்னதும் அவங்க ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு இந்த ஸ்கீம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க வந்து இன்னும் இது கூட படியில் இதுக்கு மேலேயும் படின்னு சொன்னாங்க. அதே ஸ்கீமில் கூட என்ன தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இந்த திட்டம் எனக்கு ரொம்பவும் மிகவும் உதவியாக இருந்துச்சு. இதே மாதிரி இன்னும் பல திட்டங்கள் கிடைக்கிறதால என்ன மாதிரி எனக்கு கஷ்டப்படுற அல்லது எனக்கு கஷ்டப்படுற பசங்க இளைஞர்களும் இதை பிரித்து முன்னேற அவங்க லைஃப்பில் ரொம்ப வழிவகுக்கும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் சார்பாக இன்றைக்கி நம்ம கூட இந்த 6 பேர் மட்டும் இல்லாமல் மேலும் அங்கே இருக்க அனைவரும் இந்த மாதிரி திறன் பயிற்சியின் மூலமாக பயனடையணும்னு நம்மளுடைய முதலமைச்சருடைய கனவாக வந்துட்டு இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. ஸோ மேற்கொண்டு இந்த மாதிரி உங்களுக்கு வேலையும் கிடச்சி நீங்கள் ட்ரைனிங்கும் எடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்கிற மாதிரியான ஒரு கோர்ஸ் எடுத்து படித்து அவங்க எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப நன்றி. மேலும் இன்னும் நீங்கள் பெரிய இடத்துல போய் இன்னும் நல்லா வேலை செய்யணும்னு நாங்கள் வந்துட்டு ஆசைப்படுறோம். ஸோ நன்றி. இந்த மாதிரி நீங்களும் ஷார்ட் டேர்ம் கோர்ஸஸை படித்து நீங்களும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டிஎன் ஸ்கில் ஆப்புங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு உள்ளே போய் கோர்சஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. அந்த கோர்ஸ் எடுத்து படித்ததுக்கப்புறமா உங்களுக்கும் வந்துட்டு நல்ல சர்டிஃபிகேஷனும் கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் அங்கே கிடைக்கும். இப்போவே டிஎன் ஸ்கில் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச வேலையில் போய் ஜாயின் பண்ணுங்கள்.